இப்போ நாங்கள் வந்து விஜய் அண்ணனுக்கு நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம், எல்லாரும் ஓட்டு போட்டோம். வந்துல சார் எல்லாரும் வந்து பதவிக்கு வர்ற வரைக்கும் என்ன வேணா வந்து பேட்டி கொடுப்பாங்க சார். நாங்கள் வந்தோன்னே இதை பண்ணிடுவோம், அதை பண்ணி தப்பு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ சொன்னார்ல தமிழ்நாடு கடனில் போயிட்டு இருக்குன்னார்ல, 2 மாசத்துல 21,000 கோடி கிட்டத்தட்ட வாங்கியிருக்காரு கடன். ஒரு பொண்ணு சொல்லலையா, எங்க அண்ணன் காசு அவரு காசு தரேன்னாரு. அப்போ 20,000 கோடி இப்போ வாங்கி வச்சிருக்கிறாரு. அது யாரு சொல்றது? எதுக்கு வாங்கினார் அண்ணன் கடன் வாங்கினார்? 20,000 கோடி மாசத்துக்கு 10,000 கோடி கடன் வாங்குறாருன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வாங்குவார்? 1,20,000 கோடி வாங்குவார். 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி வரப்ப 5 லட்சம் கோடி வாங்கிடுவாரா கடன்? தலையெழுத்து, தமிழ்நாடோட தலையெழுத்து. எப்படி இருந்த தமிழ்நாடு இப்படி சீரழிஞ்சு போச்சு. தமிழ்நாடுன்ற பேரதை வச்சு விட்டுருங்க, தற்கூரி நாடுன்னு வச்சுக்கோங்க. அதுல நல்ல ஜனங்க மாற்றத்துக்காக விரும்பி ஓட்டு போட்டவங்களா இருக்காங்கல்ல, அவங்களாம் நினைச்சு வேதனைப்படுறதை என் காதார கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நிறைய பேர் கேட்கிறேன், நிறைய பேர் இது போட்டவங்க அபிஷியல் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, சில இடத்துங்கள்லாம் நான் மாற்றம் வரட்டும்பா அப்படின்னு சொல்லி போட்டவங்க, நல்ல ஆளுகளும் சில பேர் மாற்றத்துக்காக போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ உண்மையிலே வருத்தப்படுறாங்க. ரொம்ப காதார நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். மக்கள் படுறதை வேடிக்கை பார்க்கட்டும், தலையெழுத்து மாட்டிட்டு முழிக்கட்டும். இப்போ விஜய் எதிர்கட்சியில இருந்து இல்ல விஜய் இன்னும் ஆட்சிக்கு வராம இருந்திருந்தா, ஸ்டாலின் இந்த மாதிரி போய் படம் பையனோட படத்தை போய் பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தா இந்த விஜய் வாயில என்ன வந்திருக்கும்? மாணவர்கள் என் உடன்பிறப்புகள் சொல்லியிருப்பாரா இல்லையா? கஷ்டப்படும் போது இங்க தியேட்டர்ல படம் தேவையா சிஎம் சார் கேட்பார்ல. பிரச்சாரத்துக்கு போறது மட்டும்தான் பேசுவார். அவர் இப்பதான் ஆட்சி அமைச்சிட்டாரு. அவர் இதே எதிர்கட்சியா இருந்திருந்தாரு, ஸ்டாலின் சார் எதுக்கு அந்த முதல்வர் பதிவு உங்களுக்கு ரிசைன் பண்ணிட்டு போயிடலாமேன்னு கேட்பார்ல. இப்போ இவரை கேட்கலாம்ல. நாங்க நிறைய பேர் பொம்பளை பிள்ளைகளை அடிக்கிறாங்க, பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறாரு அவரு. இங்க தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ற மாணவர்களை முன்னெச்சரிக்கையா பிடிச்சி உள்ள போடுறீங்க, கல்லூரி உள்ள போய் கூட்டு போய் அரெஸ்ட் பண்றீங்க. பாலிமர் நியூஸ் வந்து சார் விஜய்க்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாலிமரை நான் நிறைய பார்த்துட்டு தான் வரேன். விஜய்க்காக தான் இந்த சேனலில் நடக்கிற மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தா உலகம் மூலியமா பிம்பத்தை ஏற்படுத்து தான் விஜய்க்குன்ட்டு ஒன்றும் இதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி மாசான ஒரு இதாக இருந்தால் தனி மெஜாரிட்டியில் வந்து உட்காந்துருக்கணுங்க. தனி மெஜாரிட்டிலாம் கிடைக்கல. இப்பயே விலை சாயம் வெளுத்து போச்சு. அதான் கேரியரின் உச்சத்தை வந்துட்டு பிளாக்ல டிக்கெட் வித்துருக்கேன். பார்த்தீங்களா? வீடியோலாம் வந்துருக்கு பார்த்தீங்களா? 1000 ரூபாய் 1000 ரூபான்னு விற்கிறாங்களே. இதான் அவரோட கேரியர் உச்சமா? இவருக்கு ஓட்டு போட்டதில் எனக்கு தெரிஞ்சு 20% அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். நான் பேசிட்டு தானே நம்ம 4 பேர்கிட்ட பேசுகிறவங்கள்ட்ட எல்லாத்தையும் என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியுது. சில பேர் நடுநிலையான ஆளுங்க மாற்றம் வேணும்னு போட்டாங்களா சார்? தற்கூரிகளை தவிர எல்லாமே தற்கூரின்னு சொல்ல முடியாதுல்ல. தற்கூரிகள் நியூட்ரலா இருந்து போட்ட மாற்றம் வேணும்னு போட்டாங்கல்ல. நியூட்ரலா ஓட்டு போட்டவங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 மாசத்துலயே அவரோட பவுஸ் தெரிஞ்சுக்கிச்சு. மீதி தற்கூரிலாம் சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கு. மேல வெள்ளை காக்கா பறக்குதுனாலும் ஆமா அண்ணன் விஜய் நான் சொல்லிட்டாரு, பக்கத்துலயே இன்னும் 2 காக்கா பறக்குது பாருங்க. அந்த மாதிரி ஜென்மங்க நிறைய இருக்கு சார். ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு கேவலமா இருக்கு சார். ஸ்டேட்டுக்காரெல்லாம் கிண்டல் பண்றான் சார் நம்மள. என்னடா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மானங்கட்ட, அது இந்த தற்கூரிங்க பேட்டி கொடுக்கறத எடுத்து இது யூடியூப்ல போடுறாங்களா, அது இன்னும் கேவலப்படுத்துது. நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட இதுலயா நம்ம வாழ்றோம் அப்படின்ட்டு அசிங்கமா இருக்கு. கேவலப்பட்டு போச்சு. தமிழ்நாடு தான் எதுக்குமே முன்னுதாரணமா இருந்தது. எப்படி இருக்க கூடாதோ அதை கேவலப்படுத்தாங்க. ஒருத்தர் கேட்டா அந்த போக்குவரத்து துறை அமைச்சரை போய் கேட்கறாங்க, பெரிய போராட்டம் நாட்டில் நடக்குது, இதுக்கு நீ விளக்கம் சொல்ல தெரியல, ஏன் இது வேற, அதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் பேசுவாங்கன்ட்டு போறிய வெக்கமா இல்ல உனக்கு சொல்றதுக்கு? இது ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, உங்க கட்சிக்காரங்களை தயவு செய்து வாயில் பொது இடத்துல ஒழுக்கங்கட்டத்தனமா பேசுறது நிப்பாட்ட சொல்லுங்க. வாயால சொல்லுங்க தயவு செய்து. ஒழுக்கங்கட்டத்தனமா பேசுறதுதான் கேவலமா இருக்குங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் நினைக்கிறேன் போற மாணவர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க ஆதரவு மட்டும் தெரிவிச்சுட்டு மூடிட்டு போயிடணும். அவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? பேர்லயே தள்ளாடுது தமிழ் பற்று. விரட்டி விட்டா மூக்கோட பட்டு அடிச்சு துரத்தி விட்டாங்களா? கட்சி அரசியல் கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அப்புறம் அங்க நீ தளபதியை பார்த்தேன்ற. இப்ப நாங்க விஜய் அண்ணனுக்கு நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம், எல்லாரும் ஓட்டு போட்டோம். பட் விஜய் அண்ணா இந்த விஷயத்துல தலையிட்டு அதை ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். இதுதான் அது பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வர்ற முதலமைச்சர் இப்ப விஜய் அண்ணா ஒரு 5 வருஷம் இருக்காரு. அத்த ஸ்டாலின் மாறலாம், அது யார் வேணா மாறலாம். யார் வந்தாலும் மக்கள் பிரச்சனையில கையை எடுக்கணுங்க. அதுதான் விஷயம். அது கையை எடுத்தாதாங்க நம்ம தமிழ்நாடு வளரும். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அரசியல் வந்தா பணமா பெட்டியா எடுத்துன்னு போகலாம். நான் பாத்தீங்கன்னா நான் ஒரு காமனான பர்சன் தான். நான் யாரும் சொல்ல, இன்னைக்கு நடக்கிற விஷயத்த நான் சொல்றேன் கிளியரா. எப்பவுமே சார் எல்லாரும் பதவிக்கு வர்ற வரைக்கும் என்ன வேணா பேட்டி கொடுப்பாங்க சார். நாங்க வந்தோன்னே இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் எல்லாரும் பேசுவாங்க. பட் ஆனா யாரும் செயல்முறை கொண்டு வர மாட்டாங்க. பதவி ஆசை வர்ற வரைக்கும் என்ன வேணா வாக்குறுதி கொடுப்பாங்க. பீப்புள்லாம் ஓட்டு போட்டு எல்லாரும் நம்ம ஜெயிக்க வைக்கிறோம். சரிங்களா? அவங்க தான் எல்லாத்துக்கும் இனிஷியல் எடுத்து இதெல்லாம் பண்ணணும். படிப்பை வியாபாரமா ஆக்கவே ஆக்காதீங்க. தப்பு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஏன் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டீங்க? ஜனநாயகம் படம் பார்க்கணும், ஒரு ஃபேமிலியா ஒரு சினிமா லைன்ல பார்த்துட்டு போய் நம்ம பண்ணிட்டு நம்ம அதை பார்த்துட்டு போனோம். அதை அவங்க ஆர்ப்பாட்டத்தில் நுழைஞ்சிக்கணும் இது பண்ணனா ஏதோ சம்திங் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்குமா, இல்லை மணி இருக்குமா, இதெல்லாம் இருக்கும் விஷயம்.